அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது பள்ளியினுடைய 7வது ஆண்டு விழா, மேலும் 10வது கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு இன்றைக்கே கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடினது போல இருக்குது. ஏன் கொண்டாடி முடிச்சிட்ட உடனே சொல்லலாம், அவ்வளவு மிக்க மகிழ்ச்சி. நமது குழந்தைகளோட இது ஒரு விழாவை கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளோட முன்னாள் ஆசிரியர் சார் சொன்னாங்க, எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னாங்க. எல்லாத்துக்குமே காரணம் எங்களுடைய குழந்தைகள் தான். எவ்வளோதான் பணிச்சுமை இருந்தாலும் மாணவ செல்வங்கள் அருகில் செல்லும்போது அனைத்துமே மறந்து போகும். அதனால் நாங்கள் இன்றைக்கே கிறிஸ்மஸ் விழாவை இவ்வளவு மக்களோடு சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனவே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். சே ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பள்ளியினுடைய வளர்ச்சி மற்றும் நமது அரசினுடைய திட்டங்களை தான் நான் எப்போதுமே ஆண்டு விழாவில் சொல்வது வழக்கம். நான் கடந்த ஆண்டு நிறைய நமது திட்டங்களை பற்றி சொன்ன அரசு திட்டங்கள். ஆனால் இன்னைக்கு நான் கடைசியாக பேச வந்ததுனால எனக்கு முன்னால் பேசிய அத்துணை பேரும் நமது அரசினுடைய திட்டங்களை உங்களுக்கு எடுத்து கூறினார்கள். முன்னாள் ஆசிரியராகட்டும், நம்மளுடைய உபதேசியராகட்டும், எல்லாருமே பெண்களினுடைய உதவி திட்டம், நமக்கு கிடைக்கக்கூடிய அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. காலை உணவிலிருந்து நம்ம குழந்தைகளுக்கு தமிழ் புதல்வன், புதுமை பெண், அனைத்து திட்டத்தையும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்களே சொல்லிட்டு இருக்கிறத விட உங்களிலிருந்து அந்த திட்டங்கள் வெளிப்படுவதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால இனிமே அந்த திட்டத்தை உங்களுக்கு எடுத்து கூறுவதற்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பள்ளியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு விழாக்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விழாவும் நமது பொங்கல் விழாவில் இருந்து அத்துணை விழாவினுடைய நிகழ்ச்சிகளும் எனக்கு ஃபோட்டோ ஸ்டார்வின் சார் அனுப்பி வைப்பாங்க. இதில் என்னன்னா குழந்தைகளோட மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க, பரிசுகள் வழங்குவாங்க. ஏன் தீபாவளி ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா வெடி போட்டு கொண்டாடினோம் மகிழ்ச்சியாக அப்படின்னு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. பி சேஃப் சார் அப்படின்னு அனுப்பியிருந்தேன். கவனமாக கொண்டாடுங்கள் அப்படின்னு மட்டும்தான் நான் அனுப்பியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பொங்கல் விழா கரும்போட கையில் வச்சுட்டு நாங்கள் இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடணும் அப்படின்னு அனுப்பிவாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு குழந்தைகளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு வேற எந்த தருணமே இல்லை. பரிசுகளும் அவங்களுடைய கொண்டாட்டங்கள் தான் நமக்கு காரணமாக இருக்கும். மேலும் நம்ம அகாடமிக்ஸ், நம்ம படிப்பில் நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்வதற்கும் ஒன்றுமில்லை. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ், ஆங்கிலம், எங்களுக்கு குழந்தைகள் அப்படி படிக்கி அப்படின்னு நீங்களாகவே சொல்லிட்டீங்க. இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமது குழந்தைகளினுடைய எண்ணிக்கை 23 இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முடியலை. அந்த மாணவர்களுடைய பங்கேற்ற அந்த ப்ரோக்ராமினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. அப்போ ஒரு குழந்தை 2 ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க. மேலும் எந்த ஒரு குழந்தையும் விடுபட்டதாக தெரியவில்லை. அத்துணை குழந்தைகளுக்கும் சமமாக வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவ்வளவு பேருமே அவ்வளவு ஒரு உற்சாகத்தோட பங்கேற்றார்கள். இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் ப்ரோக்ராம் தமிழ் தாய் வாழ்த்து எந்த மாணவர்கள் பாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க சொன்னாங்க தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாங்க. நான் பின்னாடி இருந்துட்டு சொன்னேன், பாடிடுவாங்களா அப்படின்னேன். பாடிடுவாங்க. ஹெச்எம் சொன்னாங்க, சார் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. குழந்தைகள் எந்த பயமும் இல்லாமல் நின்னாங்க. மைப்பு பத்தில் அவங்க வாய்ஸ் வந்துச்சு, வரல. ஆனால் அந்த குழந்தைங்க எந்த தயக்கமும் காட்டலை. அப்போ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போய் வந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம எல்லாருமே பாடணும். அந்த குழந்தைகளினுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். என்ன சொல்கிறேன்னா, அந்த குழந்தைங்களை அத்துணை பேருக்கும் நான் போன ஆண்டு விழாவில் அவங்கள வரவேற்று பூங்கொத்து கொடுத்தேன். இந்த ஆண்டு முதல் வகுப்பில் சேர இருக்கிறார்கள்னு அவங்களோட பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று அந்த ஃபோட்டோ கூட பேப்பர்லலாம் வந்துச்சு. அந்த குழந்தைகள் இன்னைக்கு தைரியமாக என்ன பண்ணாங்க, என் முன்னாடியே மேடை ஏறி அசால்ட்டாக நின்று தமிழ் தாய் வாழ்த்து பாடினார்கள். இந்த வேலை பார்க்குற நீங்கள் ஆசிரியர்களாகட்டும், அதிகாரிகளாகட்டும், ஒரு ஆளை தனியாக நிப்பாட்டி தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் சரி, நேஷனல் ஆனந்தமும் சரி, தயங்குவார்கள். ஏதேனும் தவறு விட்டு விடுவோமோ
வாழ்த்தை நம்ம மாணவர்களே தொடங்கினாங்கும் போது இந்த விழாவினுடைய அம்சத்தை வந்து நான் இன்னும் சிறப்பாக எடுத்து கூற வேண்டிய காரணம் வந்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மேன்மேலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நமக்கு கல்வி ஆகட்டும், ஆங்கிலம், தமிழ், வாசிப்பு எல்லாமே பார்க்குறீங்க. இது போக இதுக்கு அடுத்து வர இருக்கிற ப்ரோக்ராம் நமக்கு யோகாவும் சிலம்பம், இது வந்து எக்ஸ்ட்ராவா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை நமக்கு வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மிகவும் ரொம்ப சிறப்பான அம்சம். போன வருஷமும் அந்த விளையாட்டு எல்லாமே இருந்துச்சு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போனோம் அப்படின்னா அங்கே விழா நடக்கும், ஆசிரியர்கள் நடத்துவார்கள், குழந்தைகள் பங்கேற்பார்கள். ஆனால் நான் இந்த பள்ளியில் ஒரு விசேஷமான ஒரு சிறப்புத்தன்மையை பார்க்குறேன். என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே அதில் பங்கேற்பாளராக அதில் இருக்கிறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம உபதேசியர் அவங்களுடைய மகன்கள் பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம விறகு வெட்டி கதை இல்லையா, அதில் உண்மையிலேயே அந்த விறகு வெட்டி கதையில் பேரண்ட் பங்கேற்றாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தெரியாது, அவங்க சொல்லலைன்னா உண்மையிலே தெரியாது. அவங்க 5th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அவங்க இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் ஹெச்எம் பக்கத்தில் இருந்து சொன்னாங்க அவங்க பேரண்ட்டு அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னோம். இன்னொன்று அந்த கதையில் வச்ச ட்விஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. ஆரம்பிக்கும் போது அது எப்போதும் உள்ள கதை தானே அப்படின்னு நினச்சோம். உண்மையிலே அந்த ட்விஸ்ட்டும் உங்களுக்கு எடுத்துரைத்த தன்மையும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கடந்த ஆண்டு நம்மளுடைய ஆண்டு விழாவிலையும் நான் நோட் பண்ணேன், நம் முன்னாள் மாணவர்கள் வந்து டான்ஸ் ஆடினாங்க, நிறைய பங்கேற்பாளர்களும் இருந்தாங்க. அதனால் உண்மையிலே இது வந்து ஊர் விழாவாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இணைந்து செயல்படுவதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் அத்துணை பேரும் இந்த பள்ளியிலேயே நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். திரும்பவும் ஒவ்வொரு நேரமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், வெகு தொலைவில் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தை கூறி ஒரு வாகனத்தில் வந்து அவங்கள அடைத்து சிரமத்துக்கு உள்ளாக்காமல் நம்மளுடைய எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லா சிறப்பம்சங்களும் எல்லா ஒரு ஃப்ரீடமும் கொடுக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு இந்த மக்கள் அனைவரும் உங்களுடைய குழந்தைகளை வந்து இங்கே சேர்த்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மேலும் ஒரு சிறப்பான விஷயம் இந்த பள்ளியில் அப்படின்னா, இந்த விழாவில் ஆரம்பத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நன்கொடையாளர்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, மேடையே நிறைஞ்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்ம இந்த கிறிஸ்மஸ் விழாவில் டீச்சர் சொன்ன மாதிரி என்னது, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுங்கிற மாதிரி இந்த தேவையை வந்து நமது ஆசிரியர்கள் உங்ககிட்ட கேட்கறதுனால தான் நீங்கள் வந்து மனமுந்து செய்ய இருக்கிறீர்கள் இல்லையா? இல்லைன்னா இந்த பள்ளிக்கு என்ன தேவைப்படுதுன்னே உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்க தயங்குவார்கள். நாம் ஏன் வந்து இன்னொருத்தட்ட கேட்கணும், நாம் வந்தோமா வேலையை பார்த்தோமா போனோமா அப்படின்னு தன்னுடைய பணியை முடித்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த பள்ளிக்கு நம்மளால் முடியாட்டலும் யார் ரெடியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட கேட்டு அத்துணை வசதிகளையும் செய்யணும். குழந்தைகளுக்கு வந்து கிறிஸ்மஸ்னால் ஒரு புத்தாடை கொடுக்கணும், மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு ஒரு பெரும் முயற்சி எடுத்து செய்துட்டு வராங்க. அதுக்காக நான் அந்த ஆசிரியர்களுக்கு வந்து உண்மையிலே தலைமை ஆசிரியர் எஸ்பெஷலி ஸ்டார்வின் சார் ரொம்ப பாராட்டுறேன். மேலும் ஏற்கனவே நம்ம சார் சொன்னாங்க தலக்கல் அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, அதனால் ஒவ்வொன்றா வந்து நமக்கு வந்து நிறைவேறும். நாங்கள் வந்து ஒவ்வொரு சமயமும் சொல்லிகிட்டே தான் இருப்போம். மேலும் அந்த தலக்கல் அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடு சேர்த்து இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஸ்கூல்களுக்கெல்லாம் போகும்போது அந்த ஸ்கூலில் இல்லாத இங்கே என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறது பார்க்கறது எங்களுடைய கண்ணோட்டம். அது எஜுகேஷனாக இருக்கட்டும், அடிப்படை வசதியாக இருந்தாலும் அப்படித்தான். அப்படி பார்க்கையில் இன்னும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக சார் வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்கூலுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. ஆண்ட்ராய்டு டிவி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சார் வந்து செல்லை ஒரு ஸ்டாண்டில் மாட்டி வச்சுட்டு சொல்லிக் கொடுக்காரு. ஏன்னா மற்ற நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி 55 இன்ச்சு டிவியில் வந்து நமக்கு ஆண்ட்ராய்டில் போட்டு வகுப்புகள் நடைபெறுகிறது. அது நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும். நிறைய விஷயம் இப்போ எல்லாமே நமக்கு சாஃப்ட் காப்பியாக கொடுக்குறோம், அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். அந்த வசதி இல்லைன்னு செய்யாமல் இருக்கல அவர், உண்மையிலே ஒரு செல்லை ஸ்டாண்டில் மாட்டி சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. அது ஒரு எனக்கு வருத்தம். அதனால் தலக்கல் இதோட சேர்ந்து எனக்கு ஆண்ட்ராய்டு டிவியும் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு அத்துணை வசதிகளும் நிறைவடைந்திருக்கும். ஏன்னா நிறைய நல்லுள்ளம் கொண்ட நன்கொடையாளர்கள் இருக்கிறீங்க. அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். என்னென்ன தேவைங்கிறது தெரியாமல் இருப்பீங்க. அதனால் நான் அந்த சமயத்தில் இதை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த பள்ளிகளுக்கு இதுவரைக்கும் ஒத்துழைப்பு நல்கியதற்கு நன்றி. இனிமேலும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தொடர்ந்து
கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்கள் அத்துணை பேரும் அதை நம்மளுடைய படிப்பாகட்டும் விளையாட்டாகட்டும் போட்டியாகட்டும் சிறந்து விளங்குகிறார்கள். அவர்களுக்கும் இப்போ பரிசு வாங்கிய அத்துணை மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டிவி ஓகே ஆயிடுச்சு. தேங்க்யூ. உண்மையிலே அது வருத்தம் கேட்டுட்டேன் நான்.